சார் வணக்கம் சார். மேடம் சொல்லுங்க. வணக்கம் மேடம் சொல்லுங்க. Welcome to our ICT education tools. Let's start today's session. Today's session is about OneNote and immersive reader. இன்னைக்கு நம்ம செஷன்ல OneNote பத்தியும் immersive reader பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயம் என்ன விஷயம்னு பாருங்க. எல்லாரும் Google ஓபன் பண்ணிக்கோங்க. Let's start with the Google product because it is easy to understand what is OneNote and OneDrive. Kindly log in Google. If you are log in, the icon will be looking like this in the top right corner. எல்லாரும் Google லாகின் பண்ண உடனே உங்களுடைய போட்டோ இருக்கிற மாதிரி இங்க ஒரு ஐகான் வந்திருக்கும். பாத்தீங்களா? எல்லாருக்கும் தெரியுதா பாருங்க. All of them open the Google page. ஓபன் பண்ணிட்டீங்களா? யாரனா அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ். சார் ஓபன் ஆயிடுச்சு சார். ஓகேங்க. அந்த போட்டோஸ் தெரியுதுங்களா? தெரியுது சார். ஓகே. Right. In the photo, beside that photo, you can one square option. Click that 9 dots. Click. எல்லாரும் click பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். Yes, ma'am. Welcome, my friends from other countries. We are heartily welcome to our session. Kindly follow with me. Don't be fast. இந்த போட்டோவுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா you have a square icon with 9 dots. இத கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம கூகுளோட ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு வரும். இத பாருங்க, இத ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. Do you understand the Google products? எல்லாருக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் தெரியுதா பாருங்க. சார் கூகுள் எதுல போணும் சார்? கூகுள்ல போயிட்டு என்ன கூகுள்னு டைப் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் வச்சிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணிக்கோங்க. சரி. லேப்டாப்ல நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கோங்க. அப்படி இல்லனா போன்ல டெஸ்க்டாப் சைட் கொடுத்துக்கோங்க. சார் கூகுள்ல போய் என்ன டைப் பண்ணனும் சார்? வெறும் எதுமே டைப் பண்ண தேவையில்ல. வெறும் கூகுள் பேஜ் நான் இதெல்லாம் டைப் பண்ணிருக்கேன் பாருங்க. கூகுள் தான் ஓபன் பண்ணிருக்கேன். நீங்க போன்ல யூஸ் பண்ற மாதிரி இருந்தா என்ன பண்ணுங்க, ஒரு டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும். மேல ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அது கிளிக் பண்ணா டெஸ்க்டாப் மோட்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே சார். Okay, if you are using a laptop, your desktop will be looking like this. In that beside your account, you have one square box with the 9 icons, dots. In that we have this type of products for Gmail. If you have Gmail account, you can access this product with your Gmail. I hope you are all understand. If any doubt, please ask. If you have hello, right. If you have one Gmail account, we can access these type of products. Like this, you have to log in OneDrive. இந்த கூகுள்ல இப்ப நான் என்ன பண்றேன்,
நோட். எல்லாரும் ஒன் நோட்னு டைப் பண்ணுங்க கூகுள்ல. லாகின் பண்ணிட்டீங்களா? ஒன் நோட் டைப் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட். நான் ஆல்ரெடி சைன் இன்ல இருக்கேன், நான் சைன் அவுட் பண்ணிக்கிறேன். If you are starting to OneNote, the screen will looking like this. Look at this my window. என்னுடைய விண்டோ பாருங்க. நீங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லாகின் பேஜ் கேட்கும். லோடிங் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி எல்லாருக்கும் பேஜ் ஓபன் இருக்கா பாருங்க. ஓபன் ஆயிருக்கு சார். எஸ் மேம். இதெல்லாம் சைன் இன். ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா சைன் இன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இங்க எல்லாருக்குமே அக்கௌண்ட் இருக்கு, ஸோ அதனால சைன் இன் கொடுங்க. மேம் சொல்லுங்க. நீங்க கூகுள்ல ஒன் நோட்னு அடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ் ஓபன் ஆகுதுங்களா? எஸ் சார், ஓபன் ஆயிடுச்சு சார். இதுல பாருங்க சைன் இன் இருக்கு பாருங்க, ப்ளூ கலர் வயலட் கலர்ல இருக்கு பாருங்க. சைன் இன் கொடுங்க. இந்த பேஜ் வந்தோடனே இந்த சைன் இன்ன்றது கொடுங்க. கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான லாகின் பேஜ் ஓபன் ஆகும். நீங்க அவுட்லுக்ல கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா யூ ஹேவ் சைன் இன் வித் யுவர் அவுட்லுக் அக்கவுண்ட். இஃப் யூ ஹேவ் ஜிமெயில் அக்கவுண்ட், sign in with your Gmail account. If you don't have any account, click this create one. We are already have Gmail or Outlook account. Kindly log in with your Google or Microsoft account. உங்களுடைய ஜிமெயில் ஐடி வச்சு நீங்க லாகின் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு மைக்ரோசாஃப்ட்டுக்கு லாகின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க அவுட்லுக் வச்சு ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க அவுட்லுக்கோட மெயில் வச்சு இங்க சைன் இன் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் இல்ல, குழப்பம் வேண்டாம். இந்த 2 days இந்த செஷன் ஃபுல்லா நீங்க மைக்ரோசாஃப்ட்டுக்கு லாகின் பண்ணும்பொழுது எந்த ஐடி கொடுக்குறீங்களோ அதை சைன் இன் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பாஸ்வேர்டு கொடுங்க. கீப் மீ சைன் இன் கொடுங்க. எல்லாருக்கும் இந்த விண்டோ வருதுங்களா? கைண்ட்லி ஃபாலோ வித் மீ. என் கூடவே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கொடுத்துட்டு சைன் இன் கொடுங்க. எல்லாருக்கும் இந்த பேஜ் ஓபன் இருக்கா பாருங்க. If you feel any difficulties, kindly unmute and ask. இப்போ உங்களுக்கு இதுல சந்தேகம் எதனா இருந்துச்சுன்னா எனக்கு அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சார் குட் மார்னிங் சார். பிக் ஏ நோட்புக். ஒன் நோட் ஓபன் பண்ணிட்டீங்களா? ஓபன் பண்ணிட்டோம் சார். பிக் ஏ நோட்புக்னு வருங்க சார். வர்க் பர்சனல் ஸ்கூல் அப்படின்னு. எஸ் மேம், எஸ் மேம். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. இந்த பேஜ் ஓபன் ஆயிருக்க பாருங்க. இந்த மாதிரி ப்ளூ கலர்ல ஒன் நோட்னு போட்டு உங்க நேம் வந்து சைன் அவுட்னு வந்திருக்கா பாருங்க. எஸ் மேம். வெயிட் பண்ணுங்க. அதர்ஸ் வெயிட் பண்றோம். மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு 2 minutes டைம் தருவோம். ஓகே. Please log in with Yes, sir. Yes, OneNote. Yes, sir. So I wait for your response. Please log into OneNote. If you are login, please unmute yourself. Sir, I am login. Ma'am, சொல்லுங்க. ஹலோ. Yes, ma'am. சொல்லுங்க. சார் ஒன் நோட் நான் வந்துடுச்சு சார் எனக்கு. ஓகே மேம், தேங்க் யூ. வெயிட் பண்ணுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆரம்பிக்கிறோம், உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்க சார். ஓகே சார் ஒன் நோட் ஓபன் ஆயிடுச்சு சார். ஓகே sir. தேங்க் யூ. Login. தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ சார். Sir, good afternoon, sir. Good afternoon. Sir, get my first one note வருது sir அந்த page. Yes sir, yes sir. That is the page we want. Please sir. Okay. Please hold on. Thank you. Sir.
Other friends, please reply. If you are login, please reply I am login. If you are don't login, sir, I have feel some difficulty, so I not able to login. உங்களால முடிஞ்சதுன்னா லாகின் பண்ணேன்னு சொல்லுங்க. லாகின் பண்ணும்போது உங்களுக்கு சிரமங்கள் எதனா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுங்க, சார் என்னால லாகின் பண்ண முடியல, இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. இல்ல சார் என்கிட்ட போன் தான் வச்சிருக்கிறேன், என்னால லாகின் பண்ண முடியல, நான் அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் யுவர் அக்கவுண்ட் ஹஸ் பீன் லாக்டுன்னு வருது சார். அவுட்லுக் நீங்க லாக் பண்ணிருப்பீங்க, சோ அதனால அது மாதிரி இருக்கும். திரும்பவும் லாகின் பண்ணி திரும்பவும் சைன் அவுட் பண்ணிட்டு சைன் இன் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார், थैंक यू. ஓகே ஓகே மேம். சார் வணக்கம் சார். போன்ல லாகின் பண்ண முடியாதா சார்? பண்ணலாம் சார். இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கு சார். ஆப்ல டவுன்லோட் பண்ணியும் பண்ணிக்கலாம் சார். ஆனா அப்படி இல்லனா டெஸ்க்டாப் சைட் இருக்குங்க சார். டெஸ்க்டாப் சைட் போன்ல போனீங்கன்னா பிரவுசர் மேல டாப்ல ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். சரி, அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்னு ஒன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நான் சொன்ன இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்கன்னா இதே மாதிரி விண்டோ உங்க போன்லயே ஓபன் ஆகும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஒர்க் பர்சனல் ஸ்கூல்னு வருது சார். ரைட் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதான் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகே ஓகே சார். ஓகே சார். If you are login, kindly click the 9 button in the left side. Beside of OneNote, you can see one cube like this. Click this button. Those who are login, kindly click this button. Yes sir. create If you are logging, kindly click this button. This is the Microsoft products for those who are all login with Microsoft account and Microsoft. If you are login with Google, you can get like this. If you are login you will get this type of products for Gmail account. If you are login with Microsoft, you can get this type of products for you. நீங்க ஜிமெயில லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. என்னென்ன பாருங்க, அக்கௌண்ட், யூடியூப் அண்ட் ஜிமெயில் அண்ட் பிளே ஸ்டோரு, இந்த மாதிரியான டிரைவ், இதெல்லாமே உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. கூகுள் மீட் அண்ட் அதர் திங்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கூகுள். இஃப் யூ ஆர் சைன் இன் வித் மைக்ரோசாஃப்ட், யூ கேன் கெட் திஸ் ஒன் அவுட்லுக். நான் அவுட்லுக் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். People's means nothing but it's a common the contacts and calendar. Nama Google. Yes sir. Excuse me sir. Yes ma'am. Sir, I want to know what is the difference between Outlook account and Office 365 account? So there is no difference between Outlook account and 365 account, sir. Those are same. Yes sir. Yes sir. Okay sir. Thank you sir. Thank you sir. The people, then we have OneDrive. We are going to start. If you what are all, இப்போ வந்து நீங்க மைக்ரோசாஃப்ட்ல பண்ண எல்லா ப்ராஜெக்டும் உங்களுக்கு OneDriveல போயிட்டு சேவ் ஆகும். இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆன்லைன்ல நீங்க என்ன பண்ணலாம், ஒரு வேர்ட் ஓபன் பண்ணலாம், ஒரு எக்ஸல், ஒரு பவர் பாயிண்ட், இதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ஸ். சரிங்களா? ஸோ நீங்க வேர்ட்ல வந்து ஒன்று கிளிக் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்றீங்கன்னா உங்க OneDriveல போயிட்டு சேவ் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம OneNote பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாருக்கும் இந்த விண்டோ வந்துருச்சுங்களா? இந்த விண்டோ தெரியுதுங்களா எல்லாருக்கும்? ஓகே ஓகேங்க. இந்த பிளஸ் நியூ, இங்க பாருங்க ஒரு ஐகான் இருக்கு பாருங்க, பிளஸ் நியூ. If anybody found that plus new, kindly unmute and answer please.
use this plus new. சார் இப்பதான் ஜாயின் பண்ணோம். ஓகேங்க. இப்பதான் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரிமைண்ட் ஓகே பண்றீங்களா? மேம், கூகுள்ல போயிட்டு ஒன் டிரைவ் இல்ல ஒன் நோட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சைன் இன் பண்ணிட்டு உள்ள வந்துடுங்க. இந்த செஷன் முடிஞ்ச உடனே எப்படி லாகின் பண்றதுன்னா உங்களுக்கு இந்த செஷனோட வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். சரி. ஓகேங்களா? இந்த பிளஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. கிரியேட் நியூ நோட்புக்னு வருதா பாருங்க. கிரியேட் நியூ நோட்புக்னு வருது சார். எஸ் சார், வெரி குட். எஸ் சார். எஸ் சார், ப்ளீஸ் ஃபாலோ வித் மீ. டோன்ட் ஃபாஸ்டா போகாதீங்க. நான் எல்லாமே சொல்லி கொடுப்பேன். எதுவும் இல்ல, நீங்க சீக்கிரமா போயிட்டீங்கன்னா நடுவுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வரும். ஸோ அதனால நான் சொல்றேன். சொல்லி முடிச்ச அப்புறமா உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் கேளுங்க, ஒன்றும் இஷ்யூஸ் இல்ல. இந்த நோட்புக்கோட நேம் நான் என்ன பண்றேன், டைப் பண்றேன். நோட்புக்கோட நேம் ஒன் நோட் செஷன் கோபிநாத் அப்படின்னு கிரியேட் பண்றேன். நீங்களும் ஒரு நோட்புக் கிரியேட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் கிரியேட் a new notebook by using plus new. Creating my notebook is getting ready. சார் வணக்கம் சார். கிரியேட்டிங் நோட்புக்ல என்ன சார் அடிக்கணும்? உங்க டைட்டில் அடிங்க சார். உங்க நோட்புக்கோட பேர் அடிங்க, நேம் அடிங்க. எல்லாருக்கும் இந்த பேஜ் ஓபன் ஆயிடுச்சுங்களா? இதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு நோட்புக் ஒன்னு கிரியேட் பண்ண போறோம். இந்த கிரியேட் நோட்புக்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு ஒரு டைட்டில் ஹெட்டிங் கொடுக்க போறோம். இந்த ஹெட்டிங் என்ன பண்ண போறோம் பாருங்க. இதோட டைட்டில் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒன் நோட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸோட லிஸ்ட் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். அது எப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு. இது கொடுத்தாச்சுங்களா? எல்லாரும் இந்த டைட்டில் கொடுத்துட்டீங்களா பாருங்க. கைண்ட்லி என்ஷூர் தட் யூ given one heading for this notebook. If you are done, please unmute yourself. Yes, ma'am. Yes, sir. Done, sir. Okay, thank you. After that, click in the body of the text. இப்போ உள்ள வந்துட்டு என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes, ma'am, மை சொல்லுங்க. நோட்புக்னே சேவ் ரீநேம் எப்படி கொடுக்கறதுங்க சார்? நான் அது அப்புறமா சொல்லி தரேங்க. இப்போதைக்கு மை நோட்னே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமா ரீநேம் பண்ணிக்கலாம். சரிங்க சார், தேங்க்யூ. ஓகே, இப்போ வெல்கம் டு ஒன் நோட் செஷன். டெக்ஸ்ட் ஒன் டைப் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபாண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை போல்ட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற ஐகான்ஸ்லாம் தெரியும், நீங்க யூஸ் பண்ணிப்பீங்க. ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது ஃபார்மேட் பெயிண்டர். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், எதை கிளிக் பண்ணா ஒன் நோட் வெல்கம்னு வருது சார்? வெல்கம். அங்க பிளஸ் நியூன்னு இருக்கும் பாருங்க, பிளஸ் நியூ. பிளஸ் மீன் போட்டு சார் ஒன் நோட் மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன் லிஸ்ட் எழுதிட்டேன். சார் எஸ் சார், எஸ் சார், பிளஸ் அது கொடுங்க, நான் பிளஸ் கொடுங்க. எந்த பக்கம் இருக்கு சார் பிளஸ்? ஸ்டார்ட் வித் மைக்ரோசாஃப்ட் நோட்புக்னு வரலையா சார்? ஓகே சார். ம்.
ஓகேங்களா? சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் டைப் பண்றேன். OneNote யூஸ் பண்ணிருக்கோம், OneDrive, Office 365 and Outlook and Sway. இது வந்து டாபிக். இது ஒண்ணுத்துக்கும் நீங்க என்ன பண்ணலாம், கலர் மாத்திக்கலாம். இது என்ன பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணிட்டு புல்லட்டின், நம்ம வேர்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி தான் இதுலயும் செலக்ட் பண்ணிட்டு நான் புல்லட்டின்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்றேன். சரிங்களா? ரைட். இது வந்து டாபிக்ஸ். இப்போ நான் OneNote பத்தி ஒரு விஷயம் இப்ப டைப் பண்ண போறேன்னா, இங்க பாருங்க, இந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா டிக்டேட்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, ஒரு மைக் ஐகான் இருக்கா? எஸ் சார். எஸ், இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம பேசணும்னா என்ன ஆகும், இங்க ரெக்கார்ட் ஆகும், அது டெக்ஸ்டா மாறும். அங்க பாருங்க, நான் பேசுறேன், ரெக்கார்ட் ஆகுது பாருங்க. நான் எதுவும் டைப் பண்ணல, ஒரு நிமிஷம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் பேசினா டாக்குமெண்ட்ஸ் டைப் ஆகிட்டே இருக்கும். நான் எதுவும் பேசல, கை முன்னாடியே வச்சிருக்கேன். ஆனா பேசும்பொழுதே என்ன ஆகும்னா அங்க டெக்ஸ்ட் டைப்பா இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணுங்க. நான் கை இங்க பாருங்க, ரெண்டு கையும் இங்கே வச்சிருக்கிறேன். வெல்கம் டு OneNote. This is one of the Microsoft product. Welcome you all to the ICT education tools. Now we are going to learn about OneNote, Immersive Reader and OneDrive. Today's session is about OneNote, OneDrive and Immersive Reader. We already know the steps how to log in OneNote, how to create a workbook in OneNote. Now we are learning about the dictation. Dictate, that is speech to text. Dictation is nothing but no need to type in your document. If you speak, your language will be typed in your document. That is the easy way of creating document without getting any strain. This is the option called dictate. If you are buying an Office 365 account, we can get this type of dictation easily. If you don't want to have Office 365 account, we get online by using this course. Let's end. If you want to end this dictation, click the dictate icon once again. If you want to change the language, you can select the download arrow key and select the language. If you want to change, if you want to change into China, our language, our speaking will be changed into China. I will change into Kannada. I record. Welcome to OneNote. Wait, I will Germany. I recording now. Welcome to Germany language. We can change the language by using this download arrow key. If you speak in Germany, they translate to and type in the document. So I change to English. If you are a German people, you select the language into German. If you are Indian people, you select English. That is the easy way of creating document
without straining, without typing. Welcome to dictation, text to speecher in our OneNote. It will be very useful to create a document without getting any strain. இந்த OneNoteல இருக்கிற இந்த டிக்டேஷன் அப்படின்றத நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த OneNoteல இருக்கிற இந்த டிக்டேஷன் அப்படின்ற வார்த்தையை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், மிகவும் எளிமையா அந்த டாக்குமெண்ட்ஸை டைப் பண்ணாமே என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? Let's try one of them and tell me the results. Please try these dictation icons. Yes, Please. sir. Yes, sir. It's working or not? எங்களுதே டைப் ஆகுது சார். Yes, sir. Okay. Okay, well, super, sir. Super, very good. That is the active participation in our session, sir. Like this session only, I want to take. Without participation, without active participation, we can't learn new things. So kindly follow with me and practice whatever you are doing in the session. Sure, sir. Yes, ma'am. Thank you. And the next thing we are going to, here we select this one and we can assign to the center alignment and left to right paragraph. If you want, if you learn, if you already know about Word, it's easy to align these format options. Okay? So, okay. Next, one more option in the OneDrive. Look at this highlight and also the styles. Okay, right. These are the basic in desktop app. We can. Sir, excuse me. இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணணும்னு சொன்னா நமக்கு வந்து OneDriveனே ஒரு ஆப் ஒன்னு இருக்கும். சொல்லுங்க மேம். சார் நான் ட்ரை பண்ண எனக்கு வரவே மாட்டேங்குதுங்க சார். நான் சிஸ்டம்ல அந்த பண்ணிட்டு டிக்டேஷன் இருக்கேன். எடுத்து கொடுத்தீங்களா? ஆமா டிக்டேட் கொடுத்தேன். அது என்னமோ you are using this tab is using your camera or microphone அப்படிங்கிற மாதிரி வருது. ஆமா, நீங்க நீங்க allow கனெக்ட் கொடுக்கணும். பண்ணிருக்கீங்களா? உங்க மைக்ரோஃபோனும் இதுல கனெக்ட் ஆயிருக்குது. அதனால OneNoteல கனெக்ட் ஆயிருக்காது. லேப்டாப்லனா கரெக்ட்டா கனெக்ட் ஆயிடும். சோ அதனால இருக்கும். நீங்க இங்க பேசுறீங்க இல்லையா? அதனால உங்களுக்கு இருக்கும். நீங்க முடிஞ்ச அப்புறமா செஷன் பண்ணி பாருங்க. இது ரியலி வர்க்கிங். இது வர்க் ஆகலனா எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. I will clear the doubt in 5 minutes. Okay, after the completion of this, Yes, ma'am. Okay, thank you, sir. Okay, thank you. Right. Next one, we are learn about right. இதே மாதிரி டெஸ்க்டாப்ல நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், அந்த மாதிரி ஆப்ஸ் நீங்க மொபைல் இதுலயும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஒரு பெயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆயிடும். நான் இருங்க ஷேர் பண்றேன். இது வந்து ஆன்லைன். நான் என்ன பண்றேன், இப்போ பாருங்க, ஒரு விண்டோ ஓபன் ஆகுது. பாத்தீங்களா? தெரியுதுங்களா? பாருங்க. இன்னும் வரல மேடா. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணல சார். ஓகே. இப்போ ஓபன் ஆகுதா பாருங்க. இருங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. எஸ் மேம். ஒரு நிமிஷம் நான் ஷேர் பண்றேன். இது ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். சரிங்களா? நான் என்ன பண்றேன், ஆட் பேஜ் கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு நம்ம டைப் பண்ணலாம். இது வந்து கம்ப்யூட்டர்ல டிஃபால்ட்டா இருக்கிற OneNote. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ரைட். இதுல பாத்தீங்கன்னா டிரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது நீங்க டெஸ்க்டாப்ல இருந்துச்சுன்னா ஓபன் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து டிராயிங் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயே. ரைட். சரிங்களா? ரைட். இப்போ எரேசர் வேணும்னா கிளிக் பண்ணிட்டு இந்த எரேசர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த திக்னஸ், கலர்ஸ்லாம் நீங்க இதுல போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? ரைட். இதுல ஒரு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இது ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க டெஸ்க்டாப் ஆப்ல இந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு இங்க் டு மேக்ஸ்னு இருக்கு பாத்தீங்களா? எல்லாருக்கும் இது விசிபிளா தெரியுதா பாருங்களேன். ப்ளீஸ் லுக் அட் திஸ் ஐகான் இங்க் டு மேக்ஸ். Yes, sir. Okay, okay. Click this icon. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஐகான்ஸ் உங்களுக்கு வரும். என்ன பண்றேன், கிளிக் பண்ணிட்டு ரைட் பண்றேன். I am out of class, you are not helping. இப்போ நம்ம மிஸ் is out of class. நீயா சொல்றா? நான் சொன்னேன். எஸ் மேம். இந்த விண்டோல நீங்க என்ன பண்றீங்க, டைப் இந்த மாதிரி எழுதலாம். எழுதுனீங்கன்னா மேல உங்களுக்கு டெக்ஸ்டா வருது பாருங்க. சோ இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ற இமேஜஸை கூட நீங்க டெக்ஸ்டா மாத்திக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஜி மாதிரி போடுறேன். நீங்க டச் போன்ல எல்லாம் பண்ணீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ ஒன் நோட் கொடுக்குறேன்னா தெரியுதுங்களா? ஸோ ஐகான்ஸ் இதை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்றேன், 1 பார் 2ன்னு கொடுக்குறேன். அப்படின்னா இப்படி 1 போட்டு இந்த மாதிரி போட்டு நான் என்ன பண்றேன், ஈக்குவேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். தெரியுதுங்களா? அடுத்தது இந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க் டு மேக்ஸ் தெரியுதுங்களா? ரைட். சார் இந்த ஆப்ஷன்ஸ் இல்லைங்க சார். மேடம் இந்த டிரா ஆப்ஷன்ஸ்ல இன்டு மேக்ஸ் ஆப்ஷன் இல்லைங்க சார். அதான் மேம் ஆன்லைன்ல இல்ல, இது வந்து டெஸ்க்டாப் ஐகான்ல நான் சொல்றேன். டெஸ்க்டாப்ல இதே மாதிரியான ஒரு ஆப் இருக்கு. அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியா ஒரு ஐகான்ஸ்லாம் வரும். ஓகேங்க சார். ஓகேங்களா? இந்த ஃபீச்சர் சொல்றதுக்காக தான் நான் கம்ப்யூட்டர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்க சார். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு போயிடலாம். சார் விண்டோஸ் 7 2007ல இருக்குங்களா சார்? அந்த ஆப்ஷன் இல்லைங்க. நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் மேடம். இது வந்து 10ல இருக்கும், 13ல, அப்புறமா 16, 19லலாம் இது டிஃபால்ட்டாவே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா 7ல நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க. 7 வந்து ஒரிஜினல் வெர்ஷனா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஓகே, ஆன்லைனுக்கு வந்துட்டோம் நம்ம இப்ப. ஓகேங்களா? இப்ப எல்லாருக்கும் விண்டோ தெரியுதுங்களா? இது ஆன்லைன். இப்ப பண்ற ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் இதுலயே. ஓகேங்களா? இந்த டிரால நீங்க என்ன பண்ணலாம்னா இதுலயும் டிரா இருக்கும். ஆனா அந்த ஆப்ஷன் மட்டும் சிலதுல எனேபிளா இருக்காது. சோ நீங்க அவுட்லுக்ல செக் பண்ணி பாருங்க. இந்த டிரால அந்த ஆப்ஷன்ஸ் சிலதுலாம் இருக்காது. சோ அதுல கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா டிரா பண்ணலாம் இந்த மாதிரி. சரிங்களா? ஐகான்ஸ் வேணும்னா நீங்க டிரா பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இந்த ஹோம்ல இந்த ஐகான்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்சர்ட். கைண்ட்லி இன்சர்ட் ஆப்ஷன். இதுல இன்சர்ட்னு இருக்கு இல்லீங்களா? அந்த இன்சர்ட் வந்து கிளிக் பண்ணுங்க எல்லாரும். Kindly click this tab, insert. If you click the insert tab, we get the following menus: table, file, picture, link, audio, symbol, emoji, and office audience. If your table, we can insert the table. The table is given. We can easily type the numbers and create a using this type of documents. We can use it for many purpose. Next one. Right. Insert file. In that, insert an attachment, insert a file printout.
இப்போ ஃபைல் பிரிண்ட் அவுட்னா நம்மளுடைய பிடிஎஃப் ஃபைல நம்ம என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம். இதுல சூஸ்னு கொடுக்குறேன். என்கிட்ட இருக்கிற ஒரு பிடிஎஃப் இதில் என்ன பண்றேன், அப்லோட் பண்றேன். ஜஸ்ட் ஒரு பிடிஎஃப் மட்டும் நான் கிளிக் பண்ணிருக்கேன், இன்சர்ட் கொடுக்குறேன். நம்முடைய பிடிஎஃப் இங்க என்ன ஆகும், வியூ ஆகும். If using the insert file printout, the file will be open here. நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலையே எடுத்து நம்ம இதுல என்ன பண்ணலாம், ஓபன் பண்ணி காமிக்கலாம். லோட் ஆயிட்டு இருக்கு. ரைட், இதுலயே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நான் லோட் ஆன உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பிடிஎஃப் ஒன்று இன்சர்ட் பண்ணி பாருங்களேன். ஒரு மெமரி கம்மியா இருக்கிற மாதிரி, சைஸ் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு பிடிஎஃப் என்ன பண்ணுங்க, அட்டாச் பண்ணுங்க பை யூசிங் இன்சர்ட் ஃபைல் பிரிண்ட் அவுட். இதுல இன்னொன்னு இருக்கு, இன்சர்ட் அண்ட் அட்டாச்மெண்ட்னு ஒன்று இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சேம் ஃபைல் தான் நான் திரும்பவும் கொடுக்குறேன். அதே ஃபைலை நான் என்ன பண்றேன், திரும்பவும் கொடுக்குறேன், இன்சர்ட். You should know the difference between excuse me. Yes ma'am, சொல்லுங்க ma'am. File insert பண்ணா please select a word document or a portable document file அப்படின்னு வருது. வேர்ட் டாக்குமெண்ட் இல்லைங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கைண்ட்லி இன்சர்ட் ஒன் பிடிஎஃப். நான் இன்சர்ட்லயே போயிட்டு உங்களுக்கு பிடிஎஃப் தான் கொடுக்குறேன். சோ அதனால இங்க பாருங்க, ஐகான்ல பிடிஎஃப் தான் கொடுத்துருக்காங்க. சோ அதனால நீங்க பிடிஎஃப் கொடுங்க. அப்ப இமேஜ் அதெல்லாம் வந்து இதுல இன்சர்ட் பண்ண முடியாது இல்லீங்களா, zip ஃபைல்லாம்? மேம் நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, thank you. இப்போ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பிடிஎஃப் ஃபைல் மட்டும் அப்லோட் பண்றது நான் சொல்லி தரேன். இன்னொரு அடுத்த செகண்ட்ல உங்களுக்கு மத்த ஃபைல்ஸ்லாம் எப்படி பண்றதுன்னு நான் சொல்லி தரேங்க. ஓகே, thank you. In this download arrow, you use only PDF. Kindly use this insert file PDF. That's print out. If you want attachment for zip file, PNG file, or other file formats, you can use this attachment tab. உங்களுக்கு அட்டாச்மெண்ட் வந்து என்ன ஃபைல் ஃபார்மேட்ல இருந்தாலும் அட்டாச்மெண்ட் இருக்கணும்னா இன்சர்ட் அட்டாச்மெண்ட்னு கொடுங்க. இதுல போயிட்டு ஃபைல் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு நீங்க பாருங்க, நான் ஒரு ஐகான் செலக்ட் பண்றேன். அடுத்தது ஒரு பிபிடி செலக்ட் பண்றேன். எதனா ஒன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. பிபிடினா பிபிடி. நான் ஒரு இமேஜ் கொடுக்குறேன்னு வைங்களேன். இந்த இமேஜ் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், அப்லோட் பண்றேன். இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜ் பாருங்க இங்க லோட் ஆகுதா. திரும்பவும் என்ன பண்ணுங்க, இதுல போயிட்டு திரும்பவும் அகைன் இன்சர்ட் அண்ட் அட்டாச்மெண்ட் அண்ட் சூஸ் another file format. I will insert an PDF, a zip file. Okay, I will insert this zip file. These are the documents we can upload to OneNote like this. We can get it by clicking this one. We can open. We can't open this file from OneNote. Would you like to download a copy? If you click பண்ணா என்ன பண்ணலாம், இப்போ others வந்து download பண்ணிப்பாங்க ஈஸியா. ஓகேங்களா? The difference between file format and attachment is the file printout means the OneNote shows what are the content are available in the PDF. We can show it in the OneNote. If your attachment, the content will not show here. We can, if you share the OneDrive, the receivers only download the attachments. If in the OneNote la, நீங்க file printout
அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல இருக்கிற வார்த்தை படம் எல்லாமே இந்த பக்கத்துல உங்களுக்கு தெரியும். இல்ல நீங்க அட்டாச்மெண்ட்டை பயன்படுத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐக்கானா மட்டும்தான் வரும். அதுல இருக்கிற கண்டென்ட் யாருக்கும் தெரியாது. அதை பாக்குறவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். That is the difference between insert attachment and print out. Next one, picture. We can. Are you clear? If any doubts, please ask me. I move on to next topic. Clear, sir. Yes, ma'am. Hello. Next picture. Very clear, Yes, sir. ma'am. Solunga. Yes, thank you, ma'am. Thank you. Very Kindly clear. follow with me. Sorry. Okay, okay, sir. Sir, அந்த In ஃபைல் picture tab. இன்செர்ட் அந்த ஆப்ஷனே கிளிக் ஆக மாட்டேங்குது. Yes, ma'am. இன்செர்ட்ல வந்து அந்த ஆப்ஷன்ஸே எனக்கு டார்க்கா இல்ல, கிளிக் பண்ற மாதிரி இல்ல. என்ன பண்றது? Phoneல பண்றீங்களா கம்ப்யூட்டர்ல பண்றீங்களா? லேப்டாப் 2007 விண்டோஸ்ங்க சார். மேம் அதெல்லாம் blank ஒன்றும் நீங்க spaceல ஆன்லைன்ல வச்சு எதுல வேணா லாகின் பண்ணுங்க. பண்ணலாம். பண்ணலாம். ஏதாவது டைப் பண்ணாதான் பண்ண முடியும். நீங்க அந்த மேம் ஃப்ரீ டேபிள்லயே ஸ்பேஸ்ல இருந்தீங்கன்னா வச்சு உங்களுக்கு அது பண்ணுங்க. வராது. டேபிளை விட்டு வெளியே வாங்க. எஸ் எஸ். சரிங்களா? இல்லைங்க சார். டேபிளை விட்டு வெளியே வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆரோ கீ வரும். அதுல கிளிக் பண்ணி நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கிளிக் தி பிக்சர் tab. சொல்லுங்க. இன்செர்ட்ல அந்த ஃபைல் ஆப்ஷனே கிளிக் பண்ற மாதிரியே வரலைங்க சார். ரொம்ப லைட் டார்க்கா இல்லைங்க. டார்க்கா இருந்தா தான் கிளிக் பண்ண முடியும். லிங்க் மட்டும் அப்படிலாம் தான் இல்ல. டார்க்கா அது இருக்கு. பக்கத்துல ஒரு அம்புக்குறி இருக்கு பாருங்க. அப்படி சொல்றீங்களா? சரி. ஹைட் ஆன மாதிரி இருக்கா? நீங்க என்ன பண்ணுங்க, ஆமாங்க. எம்டியா இருக்கிற ஒரு ஸ்பேஸ்ல கிளிக் பண்ணிட்டு போங்க. இப்ப நான் வந்து இங்க சரி. பாருங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ம். ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட் இன்சர்ட் பண்ணிருக்கேன். இட்ஸ் கெட்டிங் லேட். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த டேபிள்ல கர்சர் வைக்கிறேன். நீங்க என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்க டைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எல்லாமே ஒர்க் ஆகுது. ட்ரை பண்ணுங்க. நீங்க அதுக்கப்புறமா ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. எனக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க சார். தேங்க்யூ. Okay, ma'am. Next topic, picture. From file means you can upload your picture from your computer. இந்த from file ன்னு இருக்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு பிக்சரை நீங்க என்ன பண்ணலாம், OneNoteக்கு அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்றேன், கிளிக் பண்றேன். Choose file. I will click this and open. ஒரு இமேஜ் என்ன பண்ணிருக்கேன், OneNoteக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இந்த இமேஜ் என்ன பண்ணிருக்கேன், என்னோட கம்ப்யூட்டர்ல இருந்து நான் பண்ணிருக்கேன், அப்லோட் பண்ணிருக்கேன். I am insert the picture from my computer. For this you use only the from file option. From camera means you can capture a live. I click this one. Hello. Because the camera is connected with Microsoft Teams. If you are not connected with Microsoft, you will capture your photo and insert in this OneDrive. Okay, now it's not accessible to me. After the session, you can practice with the OneDrive. You can insert the camera option and take picture and insert here. And the other option is from online. We can search a picture online and insert into the OneDrive, OneNote. I will search OneNote on online and click this one and insert. The icon will be inserted in the table. We are getting the image. Like this, we can insert the image from online. We can also move this image from one place to another place. Long press and move. Okay, right. We can move also. Right, in the image, you can move this image also. We can move it from one place to another. Okay, in the insert picture means we have three options.
The first one is from file. The from file means we can insert a picture from your local computer. நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு இமேஜை வந்து நம்ம சேர்க்கணும், நம்ம போன்ல இருந்து ஒரு இமேஜை சேர்க்கணும்னா நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரம் கேமரா, நீங்க கேமரா இருக்கும்போது உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற கேமராவோ இல்ல பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமரா நீங்க ரொட்டேட் பண்ணி ஒரு போட்டோவை எடுத்து நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். From online means you can search the image online and insert in the OneNote. Okay, right. Next option, link. Click to registration. நான் வந்து அட்ரஸ் இது வந்து ஒரு டிஸ்பிளே இருக்கும், அது கிளிக் டு டவுன்லோட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்றேன், கிளிக் டு மீட்டிங், இப்போ கிளிக் டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்க, அதுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுக்கணும். ஸோ வி கேன் ஃபைண்ட் ஒன் லிங்க். This is the website we are using for ICT educational tools. I copy the URL. இந்த ப்ளூ கலர்ல தெரியுதுங்களா? ரைட். இந்த ப்ளூ கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, காப்பி. இங்கேயே கூட கிளிக் பண்ணி காப்பி. இப்போ OneNoteக்கு வாங்க, இங்க கிளிக் இங்க பேஸ்ட் கொடுங்க. கண்ட்ரோல் V கொடுத்தா பேஸ்ட் ஆகும். இன்சர்ட் கொடுங்க. ஓகேங்களா? That is the link we can use in OneNote. If you click this, the website will open. ஒரு வார்த்தை இருக்குங்க, இந்த வார்த்தையை கிளிக் பண்ணா ஒரு வெப்சைட் ஓபன் ஆகணும்னு சொல்லிட்டு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், இதே மாதிரி நிறைய கொடுக்கலாம். இப்போ இமேஜஸ் ஒன் டச்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அப்போலாம் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். நான் நிறைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஒன் டச்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி லிங்க் கொடுக்கறதுக்கு நமக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. சார் வணக்கம் சார், லிங்க் எப்படி சார் எடுக்கணும்? அதுதான் இப்ப சொன்னேனே சார், நீங்க எந்த லிங்க் கொடுக்கணும்னு இப்ப டிரைவ் கூட நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஃபைல் உங்க டிரைவ்ல இருக்கும். ஆமா சார். அதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கெட் ஷேரபிள் லிங்க்னு உனக்கு வரும். அதை எடுத்துட்டு வந்து நீங்க என்ன பண்ணலாம், இதை பாருங்க, இதுல லிங்க் கொடுக்குறேன். கிளிக் டு யூடியூப்னு கொடுக்குறேன்னு வைங்க, எந்த லிங்க் கொடுத்தாலும் எடுத்துக்கும். இப்ப யூடியூப் சேனல்னு கொடுக்குறேன். இப்ப இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் கொடுக்குறோம் இல்லையா, இந்த அட்ரஸை நீங்க எது வேணாலும் கொடுக்கலாம். இப்ப இதை கூட நீங்க என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். இதை கொடுத்தா என்ன ஆகும், இந்த யூஆர்எல் தான் நமக்கு முக்கியம். இந்த யூஆர்எல் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க லிங்க் கொடுக்கலாம். சரிங்களா? இப்ப நீங்க இதை கூகுள்னு கொடுக்குறீங்களா, இதை கூகுள்னு டைப் பண்ணி இந்த இடத்துல கொடுக்குறீங்கன்னா, ஒரு நிமிஷம், OneNote செஷன். இப்ப நான் இந்த இடத்துல பாருங்க அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இந்த எங்க அட்ரஸ் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த லிங்க் வந்து நீங்க டிரைவ்ல இருந்து எடுக்கலாம், வெப்சைட்ஸ்ல இருந்து எடுக்கலாம், பிடிஎஃப்ல இருந்து எடுக்கலாம், யூடியூப்ல இருந்து எடுக்கலாம். இப்ப நான் யூடியூப்ல இருந்து எடுக்கிறேன் பாருங்க. இது வந்து என்னுடைய யூடியூப் சேனல். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அடுத்த அப்டேஷன்ஸ் எல்லாமே இதுல வரும். So screen share ஆகலைங்க சார். yes sir, I will tell you sir. இப்ப ஷேர் ஆகுதுங்களா? This is my YouTube channel. We can get ICT tools from this YouTube channel. If you subscribe, you will get notification while I upload the new update. இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ICT tools எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம், கிடைச்சிக்கலாம். இப்போ இதோட யூஸ் கிளிக் சொல்றேன் பாருங்க. இந்த URL எங்க இருக்கா, இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இப்போ நியர்பாடோட லிங்க் நான் எடுத்து பேஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க ஷேர்னு இருக்கு இல்லைங்களா, இங்க ஷேர்னு இருக்கு பாருங்க. ஷேர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க், ஓகே, இதுல போயிட்டு ஷேர்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. இதுல காப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் காப்பி ஆயிடும். இதை கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இன்சர்ட். இப்போ நான் ஆக்சுவலி 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஒன்னு வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், இன்னொன்னு யூடியூபோட ஒரு வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், இதை கொடுத்தாச்சு. இப்போ நாங்க பாருங்க ஹேண்ட் சிம்பிள் வருதா, அப்போ லிங்க் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஓபன் த லிங்க், யூ கேன் கிளிக், இட்ஸ் ரீடைரக்ட் டு த வீடியோ. ஓகேங்களா? எஸ்.
புரியுதுங்களா? ரைட். லைக் திஸ் we can give link to the text. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சார் ஒன்றையில போடும்போது ஒரு பாக்ஸ் மாதிரியே வருது சார் நம்ம கிளிக் பண்ணும்போது. சார் சொல்லுங்க. சார் அதுல கிளிக் பண்ணோம்னா ஒரு பாக்ஸ் மாதிரியே வருது. நீங்க என்ன லிங்க் கொடுத்தீங்களோ அதான் சார் ஓபன் ஆகும். இங்க நீங்க பாருங்க, உங்க எதிர தானே பண்றேன் நானு. இல்ல கிளிக்னு கொடுக்குறேன், கொடுத்த உடனே 2 பாக்ஸ் வருதா? ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்னமா இருக்கணும்? கிளிக் ஒன் நோட்னு கொடுத்தா ஒன் நோட் பேஜுக்கு போனோம்னா அங்க டெக்ஸ்ட் கொடுங்க. மேல கீழே வந்து அட்ரஸ் கொடுக்கணும், URL அட்ரஸ் கொடுக்கணும். சரி ஓகே சார். This is the using of link in OneNote. இதுக்கு அப்புறம் we can use audio. Click this audio icon. Audio recording is enabled. இங்க பாருங்க, மேல ஸ்டாப்னு கொடுத்துருக்கேன் பாருங்களா? இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த வீடியோ ஆடியோ என்ன ஆகுது? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெல்கம் டு த ஆடியோ ஆப்ஷன் இன் OneNote. This is the way of inserting audio in OneNote. இதுல என்ன பண்ணலாம், நீங்க இந்த ஆடியோன்றதை கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இது முடிஞ்ச அப்புறம் இதை ஸ்டாப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆடியோ ஃபைல் இங்க இன்சர்ட் ஆயிடும். சரிங்களா? நான் ஸ்டாப் கொடுத்துட்டேன். இந்த ஆடியோ ரெக்கார்டிங்னா அது லோட் ஆயிட்டு முடிச்ச உடனே உங்களுக்கு ஆடியோ சிம்பிள் வந்துடும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆடியோவை இங்க இப்ப பாருங்க, ஒரு வால்யூம் பட்டன் மாதிரி வந்திருக்கீங்களா? ரைட். இப்ப நீங்க பண்ணதை ப்ளே பண்ணி பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு இங்க ப்ளேன்னு இருக்கு பாருங்க. நான் ப்ளே பண்றேன் பாருங்களேன். புரியுதுங்களா? இதுதான் வந்து ஒரு ஆடியோவை இன்சர்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். சரிங்களா? ரைட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஓபன் இன் ஆப். இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா ஓபன் பிக் அண்ட் ஆப்னா நீங்க இதை ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப் ஆப்ல யூஸ் பண்றதுக்கு இது கேட்பாங்க. நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இது தேவையில்லை. இப்போ முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் இப்ப நான் சொல்ல போறேன். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் OneNote. ஓகேங்களா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? யாருன்னா வீடியோ மியூட் பண்ணியிருந்தீங்கன்னா கனெக்ட் வாங்க. Now we are going to learn about immersive reader. That is the important tool to develop a language skill and reading skill in our classroom. View. எல்லாரும் அந்த வியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா? இந்த வியூல எல்லாருக்கும் இமர்சிவ் ரீடர் அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கும். யாரும் கிளிக் பண்ணாதீங்க, அந்த ஐகான் மட்டும் பாருங்க. எல்லாருக்கும் இருக்கான்னு பாருங்க. எஸ் சார். இந்த இமேஜ் இதை வந்து என்ன பண்ணணும், இந்த இமேஜ் ரீடர் ஒர்க் ஆகணும்னா உங்க OneNoteல ஒரு பேராகிராஃபோ ஒரு டெக்ஸ்டோ கண்டிப்பா இருக்கணும். இது இல்லாம இந்த இமேஜ் ரீடர் ஒர்க் ஆகாது. Immersive reader means if you have text, the immersive reader read the text. That is the use of immersive reader. So I will click now the immersive reader. நான் immersive reader னு கிளிக் பண்ண உடனே it redirect to immersive reader window. நீங்க கூட என்ன பண்ணலாம், இந்த விண்டோவுக்கு கிளிக் பண்ணலாம். நீங்க கிளிக் பண்ணுங்க. இது ஓபன் ஆகுதா பாருங்க எல்லாருக்கும். ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஸ்கிரீன் ஷேர் ஆகுது மேம். ஓகே ஓகே ஓகே. ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, ஸ்கேன் ஆகுது. வெல்கம் டு மைக்ரோசாஃப்ட் இன் எஜுகேஷன். Yes sir, yes sir, you are right sir. The screen only displaying. In that screen
adjust voice setting here, select the play button to begin reading listening. இதுல ஒரு டிப் கொடுத்திருக்காங்க. நான் அது கூட க்ளோஸ் பண்ணாம தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு புரியணும், அதனால தான் அதை க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கேன். ஸோ நீங்க ஒரு டாக்குமெண்ட் இப்ப ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா வியூல போயிட்டு இம்மர்சிவ் ரீடர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விண்டோ ஓபன் ஆகும். ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் இம்மர்சிவ் ரீடர். லெட்ஸ் see what is the use of immersive reader. immersive reader இந்த ஒன் நோட்ல இருக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் சார், அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது பாருங்க, இன்னொரு டிப் தருது பாருங்க. அட்ஜஸ்ட் டெக்ஸ்ட் சைஸ், ஸ்பேசிங், கலர்ஸ் அண்ட் மோர். நம்ம என்ன பண்ணலாம், கலர்லாம் மாத்துறதானா இந்த ஏஏ அப்படின்றத கிளிக் பண்ணி மாத்திக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு டிப் சொல்லுது. நான் வந்து இப்ப சொல்லும்பொழுது உங்களுக்கு சொல்லிடுறேன், நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஸோ அதனால டிப் இருக்கு. அடுத்தது பாருங்க, இன்னொரு டிப் கொடுத்துருக்காங்க, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் டு இம்ப்ரூவ் ஃபோக்கஸ். என் ஸ்டூடெண்ட் வந்து ஒரே லைன்ல தான் கவனமா இருக்கணும் அப்படின்னா, இப்ப என் பேஜ்ல பாருங்க நிறைய லைன் தெரியுது இல்லைங்களா, அந்த மாதிரி தெரியாம நிறுத்திக்கலாம். இது மூணாவது ஐகான். இப்ப முடிஞ்சிச்சுங்களா? இப்ப என் விண்டோ கிளியரா தெரியுதா பாருங்க எல்லாருக்கும். தண்ணி விடுப்பா. Yes, sir. Okay, welcome to immersive reader. In that immersive reader, in the bottom we have one play button. எல்லாருக்கும் இந்த play button இருக்கா பாருங்க. Yes, sir. Yes, sir. I click this play button. Before that, the volume settings. பக்கத்துல பாருங்க ஒரு வால்யூம் பட்டன் மாதிரி இருக்குங்களா? Click this volume button setting. In this button setting, you can set the speed of reading. You can set the speed of reading and also voice selection is female or male. இங்க படிக்கக்கூடிய வேகத்தை வேகமா படிக்கிற மாதிரியும் மெதுவா படிக்கிற மாதிரியும் நீங்க என்ன பண்ணலாம், இதை மாத்திக்கலாம். சரிங்களா? ரைட். இப்ப நான் என்ன பண்ணிருக்கிறேன், இந்த ஆமை போட்டிருக்காங்க அப்படின்னா மெதுவா நடக்கும் செய்யும். இங்க ஒரு முயல் போட்டிருக்காங்க அப்படின்னா வேகமா படிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நீங்க மூவ் பண்ண இந்த பாயிண்ட்ஸ் மாறுதுங்களா? இப்ப பாருங்க 2.25 வந்திருக்கு. ஸோ இதை என்ன பண்றேன், நான் மூவ் பண்ணி 0.75 வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு ரீட் ஸ்லோலி. தட்ஸ் வை வி கேன் யூஸ் திஸ் லெவல். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், மேல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஃபீமேல்னா என்னன்னு சொல்லி தரேன். சரிங்களா? ஃபீமேல் படிக்கிற ஒரு பெண் படிக்கிற மாதிரி இருக்கு வேணும்னா யூ கேன் செலக்ட் த ஃபீமேல் வாய்ஸ். ஒரு ஆன் கிளாஸ் எடுக்கணும்னா யூ கேன் செலக்ட் த மேல் வாய்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் ப்ளே கொடுக்குறேன். என்னுடைய விண்டோ கவனிங்க. ஓகே, ஐ பாஸ் திஸ் ஒன். இப்ப படிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது, அங்கங்க ஒரு புள்ளி புள்ளியா இருக்கு பாத்தீங்களா? அது ஏன்னு சொன்னா சிலபல் வைஸ் பிரிச்சு படிக்கும். எல்லாருக்கும் அந்த புள்ளி இருக்கான்னு பாருங்க. ஒரு டாட் லைன் மாதிரி இருக்கு எல்லாருக்குமே, பாத்தீங்களா? By using this dot line, we can teach the syllables to the students, where we can pause and how to separate the syllables and pronounce the words. நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த டாட்ஸ். இங்க நெக்ஸ்ட் ஒன் இங்க பாருங்க, இந்த ஏஏன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ப்ரிஃபரன்சஸ். இந்த டெக்ஸ்டோட சைஸ் நீங்க என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லாருக்கும் தெரியுதா? எஸ். You can increase the size by clicking this AA option, text preferences. Increase spacing, I will stop. They are very close. So only I increase the spacing like this. And we can also change the font to like this, and this one, and also this one. We can change the font, whichever, whatever is chooseful to you, and also change the theme color. We can change the theme color, and also like this we can change the window in what color we are looking.
நமக்கு என்ன கலர்ல வேணுமோ அந்த கலர்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த விண்டோவை மாத்திக்கலாம். And also change the color and color of the text and documents. Show source formatting. I will click this one and this one. இது தெரியுதுங்களா? ஃபார்மேட்டிங் ஓட வேணும்னா இதை கிளிக் பண்ணுங்க. ஃபார்மேட்டிங் வேண்டாம்னா இதை கிளிக் பண்ணுங்க. தெரியுதுங்களா? வித்தியாசம் தெரியுதுங்களா? ரைட். Like this you can use these text preferences. In that the next one option is grammar option. இது தெரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். இந்த part of speech syllables. எனக்கு இது syllables. If you don't want the syllables, click this icon, the dot will disappear. If you want the syllables, you can click this one. That will be the separated with the syllable. It's very helpful to reading English. And also nouns, verbs, adjectives, adverbs. I will tell you the nouns. Look at the colors. In the document is violet, it is a noun. The document is red, it is a verb. The document text is green, that is the adjective. Look at my document. We can see V, adjective, N means noun, V means verb. This is the thing we learn from immersive reader. The students also learn what are the nouns, what are the verbs, and also know the what are the adjectives found in the document. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம லெசன் இருக்கிற ஒரு பாடத்தை டைப் பண்ணி இதுல போட்டுட்டோம்னா அந்த பாடத்துல எத்தனை நவுன்ஸ் இருக்குது, எத்தனை அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, என்ன வேர்ப்ஸ் இருக்குதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தட் இஸ் த யூஸ் ஆஃப் இம்மர்சிவ் ரீடர் இன் OneNote. ஓகேங்களா? இதுல லேபிள்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. இந்த லேபிள்ஸ் எடுத்துட்டோம்னா அது நவுனா வேர்பான்னு சொல்லாது, ஒன்லி கலர்ஸ் மட்டும் சொல்லும். If you click this one, they show it is a verb or adjective. Okay? Any doubts? Please ask me now. Seems sir. Sir, சொல்லுங்க சார். வாய்ஸ் ஷேர் பண்ண முடியுமா சார்? சார் இந்த வாய்ஸ் மட்டும் ஷேர் பண்ண முடியுமா சார்? We can record using any script or video recorder. We can select and we can record by using screen recorder. ஸ்கிரீன் ரெக்கார்டர். ஓகே. சார் நீங்க என்ன பண்ணலாம்னா இது வரையும் நீங்க செலக்ட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம். ஓ சரிங்களா? थैंक यू. ஹலோ. ஓகே சார். வெல்கம் மேம், சொல்லுங்க. ஹலோ சார், இப்போ நீங்க சொன்ன இமர்சிவ் ரீடர் ரொம்ப கிளியரா இருக்கு சார். ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கு. எஸ் மேம். இது ஹையர் செகண்டரி அண்ட் எந்த கிளாஸ்க்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். லோ லெவல்ல இருந்து இப்போ எல்லாமே லாக்டவுன்ல இருக்காங்க. நீங்க இது இன்புட் பண்ணிட்டு நீங்க பசங்களுக்கு சொன்னீங்கன்னா ஆன்லைன்லயே ஈஸியா அந்த பாடத்தையே படிச்சுட்டு போயிடுவாங்க. ரொம்ப சிம்பிளா படிச்சிடுவாங்க. எஸ் சார். எஸ் மேம். எனி அதர் டவுட்ஸ் மேம்? ஷால் வி மூவ் டு நெக்ஸ்ட் டாபிக்? சார் ப்ளீஸ் சார். சார் இப்போ இது வந்து ஹலோ சார். எஸ் சார். எஸ் சார். ஐ அம் லிசனிங். சொல்லுங்க சார். சார் இப்போ இது வந்து நம்ம மொபைல் ஃபோன்லயே இது பண்ணிடலாமா சார், இல்லை டெஸ்க்டாப் தான் பண்ண முடியுமா? மொபைல்ல டெஸ்க்டாப் மோட் இருக்கு சார், நீங்க அதிலே பண்ணிக்கலாம். அதிலே பண்ணிக்கலாம். ஓகே. ஆமா, இதுக்கு லேப்டாப் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. லேப்டாப்னா கொஞ்சம் விசிபிளா இருக்கும், நீங்க போன்னா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே சார். தேங்க்யூ சார். எஸ் மேம், கேக்குது, சொல்லுங்க. சார் அதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கவனிக்கல, இப்போ இடையில தான் வந்தேன். ஓகே மேம். ரீகால் பண்ண முடியுமா? ரைட் மேம். நான் உங்களுக்கு இது செஷனோட வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். எண்ட்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது செஷன் முடிச்சிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் தான் செஷன் முடிச்சிடுறேன். நீங்க அப்புறமா உங்களுக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க லாபில. நான் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வணக்கம். வணக்கம் மேம். கீதா மேடம், சொல்லுங்க. வணக்கம். இல்ல, இப்போ நம்மளோட வாய்ஸ் அதுல ரெக்கார்டிங் பண்ண முடியுமா? நம்மளோட வாய்ஸ் இதுல நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியாது. இது வந்து ஆன்லைன்ல இருக்கிற வாய்ஸ். டிஃபால்ட்டா படிக்கிறதுக்கு ஒரு ஆணோட வாய்ஸும் ஒரு பெண்ணோட வாய்ஸும் வச்சிருப்பாங்க. சரி சரி. ஓகே ஓகே. இத கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஈஸியா நான் மீட் பண்ணுங்க. தயவு செய்து கொஞ்சம் மீட் பண்ணுங்களேன். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேம், சொல்லுங்க. சார் இது இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும் தான் பண்ண முடியுமா சார்? மேம் அடுத்த டாபிக் மேம். அடுத்து சொல்றேன் ஒரு 5 மினிட்ஸ். ஓகே சார். இப்ப நான் சொல்லி கொடுத்ததுல எதனா டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. அடுத்தது அந்த லாங்குவேஜ் எப்படி பயன்படுத்துறதுன்னு அடுத்தது சொல்லி தரேன்.
இல்ல சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம தமிழ்ல டைப் பண்ணி கூட பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்ல சார், அதுக்கு தான். கண்டிப்பா மேம், கண்டிப்பா சொல்லி தரேன். ஓகே சார், தேங்க்ஸ். Okay ma'am, right. Move to next topic. The last one is reading preferences. இங்க book icon ஒன்னு இருக்கு, தெரியுதா பாருங்க எல்லாருக்கும்? Yes sir. Yes sir. Click this book icon. இதுல பாத்தீங்கன்னா first option பாருங்க, line focus. இந்த ஒரே ஒரு லைனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரலாம். இது புரியுதுங்களா? கைண்ட்லி அன்மியூட் அண்ட் ஆன்சர் ப்ளீஸ். இது புரியுதா புரியலையான்னு கொஞ்சம் பாருங்க. எஸ் சார் புரியுது. பாருங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இதுல லைன் ஃபோக்கஸ்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு லைன் வரும். இஃப் யூ கிளிக் த செகண்ட் ஆப்ஷன், ரைட், இந்த ஒரே ஒரு லைனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மோர் லைன்ஸ் இருந்துச்சுன்னா நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிக்சர் டிக்ஷனரி. த நெக்ஸ்ட் அன்மியூட் பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்க, ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பிக்சர் டிக்ஷனரின்னு ஒன்று இருக்கு. சார் இது என்ன சார் பிக்சர் டிக்ஷனரி, இது எதுக்கு சார் யூஸ் ஆகும் கேட்கலாம். இதுல இருக்கிற ஒரு ஆப்ஷனும் ரொம்ப முக்கியம். நான் அதனால தான் உங்களுக்கு டைம் எடுத்து மெதுவா சொல்லித்தரேன், அர்ஜென்ட் படாதீங்க. கைண்ட்லி ஃபாலோ வித் மீ. நான் என்ன ஆப்ஷன் சொல்றேனோ அது உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு பாத்துக்கோங்க. இது செஷன் முடியும் பொழுது இந்த ஒன் நோட்ல எல்லா டவுட்டுமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகே, கைண்ட்லி ஃபாலோ வித் மீ. ஐ வில் கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ் ஈவன் த செஷன் இஸ் ended. I will explain all the sessions. Those who have doubts, please wait in the lobby. I will explain the doubts. இந்த பிக்சர் டிக்ஷனரி அப்படின்றத ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு வார்த்தை, நான் இதை கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணி படிக்க வைக்கலாம். ரைட், இந்த ஐகானை பிக் பண்ணா இப்போ உங்களுக்கு வெறும் சவுண்ட் மட்டும் தான் வருது. ஓகேங்களா? If you are clicking the word, you only see the sound option, listening option only. Now I enable the picture dictionary. Now click the text. We have one picture dictionary for that word. And also speak, we can get one speak icon. If you want document, we can get one document. If you means we can get anyone. By this the most of the nouns we can get this type of one. And next I move this one. Right, I will this one document. And way means it's creating a way. It's easy means we can move like this. Now move on to the next one. Dictation. If the picture dictionary, the picture is available, it shows what are the pictures are available by using picture dictionary. Okay, this is the get. This the objects, the pictures are explaining the get action. The verbs எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம், இந்த பிக்சருங்கெல்லாம் பசங்களுக்கு டிஃபால்ட்டா இமேஜ் ரீடர்லயே ஆல்ரெடி இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரைட், இந்த மாதிரியான வேர்ப்ஸ் நவுன்ஸ்க்குலாம் வந்து நீங்க ஈஸியா, எல்லாத்துக்குமே வரலையே சார்னு கேட்க வேண்டாம், எதெல்லாம் அவைலபிளோ அதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட், நான் என்ன பண்றேன், இதுல போயிட்டு இந்த லைன் ஃபோக்கஸை எடுத்துடுறேன். சரிங்களா? இப்ப கோர்ஸ்னு கொடுக்குறேன் பாருங்க. இதுல கோர்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு டீடைல், 3 மீனிங் இருக்குது அந்த கோர்ஸ்க்கு, அந்த 3த்தையும் உங்களுக்கு எலிஜிபிள் பண்ணுது. If you click the nouns, the picture dictionary shows the image relevant to the word. If you want means past time, they explain the picture images like this. Okay, right, this is the use of picture dictionary. And the next one is translate option. You can translate this English content to another language. I will choose translate this English to
Hindi. I changed this one by entire document. Look at my window. Entire document will change into Hindi. If you have any Hindi document, we can change the Hindi document into other languages. We can change this into Tamil also. The document will change into Tamil. இங்க பாருங்க. இப்போ நீங்க இத என்ன பண்ணலாம், படிக்க வைக்கலாம் தமிழ்லயே. ஓகேங்க. இது டிரான்ஸ்லேட் பண்ணதுனால உங்களுக்கு கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்காது. சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இத டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க தமிழ் பாடங்களை கூட நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா சேஞ்ச் பண்ணலாம். நான் என்ன பண்றேன், திரும்பவும் இதை இங்கிலீஷ்க்கு இல்ல உருதுக்கு மாத்துறேன். ஏன்னா எகிப்துல இருந்து சில ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. சோ ஐ சேஞ்ச் டு உருது. The document will convert to Urdu. ஓகேங்களா? We can change our document into multi languages. If you see the original, we can get into English. Okay? For the reading preferences, we can get this type of action. We can use this OneNote in our education for reading and purpose. இப்போ எல்லாருக்கும் இதுல புரிஞ்சிருக்கும். இந்த 3 ஆப்ஷனுக்கும் நமக்கு முக்கியம். இதுல இருக்கிற எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல எதனா டவுட் இருந்தா இப்போ நீங்க கேளுங்க. ஒரு கேளுங்க, யாருக்கும் சந்தேகம். If you have any doubts, please unmute yourself and ask your doubts. Please. ஹலோ சார். சார் சொல்லுங்க. சார் இப்போ ஃபோன்ல டைப் பண்ணி தான் பண்ணணுமா இல்ல ஸ்பீக் பண்ணி இது பேராகிராஃப்லாம் இருக்குன்னா ஒவ்வொன்றும் டைப் பண்ணதுக்கு டைம் ஆகும். ஸ்பீக் பண்ணி நம்ம இது பண்ணலாம் ஃபர்ஸ்ட். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே சார். அதான் புக்ல உள்ளத அப்படியே பண்ணலாம்னு சொன்னீங்களா? இப்போ புக்ல இருக்குது, பிடிஎஃப்ல இருக்குதுன்னா நீங்க என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி இத பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க அப்படியே இந்த டாக்குமெண்ட் ரெடி ஆயிடும். நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். தேங்க்ஸ் சார். ஓகே. எனி அதர் டவுட்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் மீ மேம். சார் சார் இது சார் ஒரு பேஜ் தானா சார்? சார் ஒவ்வொருத்தர கேளுங்க. சார் இதுல ஒரே ஒரு பேஜ் தானா சார் வருது? நெக்ஸ்ட் பேஜ் போகணும் சார்? சார் இங்க சைடுல பாருங்க சார், நீங்க படிச்சு முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அது நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டே இருக்கும். இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு இப்ப கம்மியா இருக்கணும்னா இங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, இங்க போயிட்டு இந்த இன்க்ரீஸ் ஸ்பேசிங்க கம்மி பண்றீங்க. நிறைய வரும் உங்களுக்கு. பிளஸ் நீங்க இப்போ இந்த 5 பேஜ் லைன் தான் இருக்குது. ஃபுல்லா வேணும்னா இங்க சைடுல பாருங்க, இதை தள்ளினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கீழே நோக்கி வரும். தெரியுதுங்களா? ஓகே சார். இது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப படிச்சு முடிச்ச உடனே இப்ப அதை படிக்க சொன்னா அது ஃபுல் டாக்குமெண்ட் நீங்க 100 பேஜ் கொடுத்தா கூட படிச்சு முடிச்சுட்டு தான் நிக்கும். எஸ் சார். முடிக்க நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டே இருக்கும். ஆமா, ஒரு லைன் இப்ப 5 லைனும் படிக்கல இல்லையா, அதனால இந்த 5 பேஜ் மட்டும் இருக்கு. அது படிக்க மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகே சார். ஓகே. எனி அதர் டவுட்ஸ் மேம்? சார் அப்புறம் மேக்ஸ்க்குள்ள இந்த இதெல்லாம் வரல சார் எங்க இதுல லேப்டாப்ல சிம்பல்ஸ்லாம். ஆமா சார், அது வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தான். அது நான் உங்களுக்கு உங்க கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி. ஓகே சார். அது எப்படி சார் பண்ணணும்? ஒண்ணும் இல்ல சார், டவுன்லோட் OneNote டிரைவ்னு கேட்கும். நீங்க டவுன்லோட், நான் இதை முடிச்ச உடனே சொல்றேன். அதை நான் முடிச்சிடறேன் செஷன். முடிச்ச உடனே நீங்க லாபில வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகே சார். ஓகேங்க. இதுல டவுட் இருந்தா நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க மேம். சொல்லுங்க சார். லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன்ல வாய்ஸ் மட்டும் தான் சார் வருது. என்ன மேம் சொல்லுங்க? லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட்ல வந்து மேல் வாய்ஸ் மட்டும் தான் சார் வருது, ஃபீமேல் வாய்ஸ் வரலைங்க சார். புரியுது. திரும்ப சொல்லுங்க. டிஸ்டர்பன்ஸா இருக்கு உங்க பின்னாடி. இப்ப அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க டீச்சர். லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன்ல மேல் வாய்ஸ் மட்டும் தான் சார் வருது, ஃபீமேல் வாய்ஸ் வரலைங்க சார்.
நான் உங்களுக்கு அங்க போய் டிரான்ஸ்லேட்ல போய் நீங்க பார்க்க கூடாது. இங்க பாருங்க ப்ளே பட்டன் பக்கத்துல ஒரு வால்யூம் பட்டன் இருக்கு பாரு, இங்க போய் மாத்தணும். இங்க ஃபீமேல் இருக்கா, இங்க போய் கொடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேட்ல போய் மாத்தக்கூடாதுங்க. டிரான்ஸ்லேட் வந்து வேர்டை மட்டும் தான் மாத்தும், படிக்கிற வேலைலாம் நமக்கு இங்க தான் வேலை. இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த வாய்ஸ் யூசிங் திஸ் வால்யூம் செட்டிங்ஸ், இங்க போயிட்டு தான் நீங்க வாய்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Okay, ma'am. Thank you. We move to next topic. Use this back icon. We are redirect to this page. ஓகேங்களா? இப்போ OneNote பத்தி ஒரு சந்தேகம் இல்லாம கொஞ்சம் புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஷேர். இதுல ஷேர்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி இந்த எந்த மெயில் அட்ரஸ் கொடுக்குறீங்களோ ஓகே, anyone with the link can edit ன்னு இருக்கு. இதுக்கு பக்கத்துலயே பாருங்க ஒரு அம்புக்குறி இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு நீங்க போட்டுக்கலாம் இதுக்கு. ஆனா இது வந்து கொஞ்சம் பிரீமியம் வெர்ஷனு, தெரியுதுங்களா? இது பாஸ்வேர்டு போட்டுக்கலாம், இப்போதைக்கு இது வேண்டாம். அலோ எடிட்டிங் இதை கிளிக் எடுத்துட்டீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை யாராலையும் எடிட் பண்ண முடியாது. சரிங்களா? இதை இப்போ அட்ரஸ் வந்து இப்போ என் அட்ரஸ்க்கு அனுப்புறேன். யாருன்னா ஒரு அட்ரஸ் சொல்லுங்களேன், அந்த அட்ரஸ்க்கு நான் அனுப்பி விடுறேன். தென்னரசு சார் உங்க அட்ரஸ் சொல்லுங்களேன். சார் ஜேஎஸ் ஹலோ சொல்லுங்க சார். ஜேஎஸ் முருகன் 84 சார். ஜே எஸ் முருகன் 84 @gmail.com. ஓகே, இங்க கீழே வருது பாத்தீங்களா? நீங்க அடிச்ச உடனே உங்க மெயில் அட்ரஸ் எனக்கு வருது. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த அலோ எடிட்டிங்க எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு நான் என்ன பண்றேன், அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ஜே முருகன் சொன்னாருங்க, ஜேஎஸ் முருகன் 84 @gmail சர்ச் ஆகுது. ஓகே, இப்போ நான் பண்றேன், இந்த மெயில் உங்களுக்கு சென்ட் பண்றேன், உங்களுக்கு வந்துடும். இத மெசேஜ் என்ன வேணும்னா ஷேரிங் லைக் திஸ். நான் பண்றேன், இந்த லிங்க் காப்பி பண்ணிக்கிறேன், கிரியேட் ஏ காப்பி லிங்க். இப்போ நான் உங்களுக்கு காப்பி பண்ணி ஷேர் பண்ணலாம். மெயில் அட்ரஸ் ஷேர் பண்றது ஒரு முறை, இது காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை சென்ட் பண்றேன். ஒரு 2 மினிட்ஸ்ல லிங்க் டு OneNote இஸ் சென்ட். உங்க மெயில் அட்ரஸ்க்கு இது வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ரைட். By this way we can share this mail to this one. இதுதான் இந்த ஷேர் என்ற ஆப்ஷன். சரிங்களா? இப்போ நம்ம OneNote பார்த்தோம், இமேஜ் ரீடர் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம நான் பார்க்க போறது OneDrive. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், OneDrive. இது இந்த ஷேர் பக்கத்துக்கு பக்கத்துல ஒரு இது ஒரு கிளவுட் மாதிரி ஒன்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதை கிளிக் பண்ணி இந்த பேஜ் சேவ் ஆயிடும். ஓகேங்களா? இது நீங்க என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணி பிரிண்ட் கூட பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். ஷேர்னு கொடுத்தா அங்க இருக்கிற அந்த ஆப்ஷன் தான் வரும். நீங்க பிரிண்ட் பண்றாங்கன்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம லாகின் பேஜ் ஆல்ரெடி இந்த பேஜ்ல இருக்கும் இல்லையா? ரைட், இங்க போங்க. இப்போ இந்த விண்டோ எல்லாருக்கும் ஓபன் ஆகுதா பாருங்க. இந்த மாதிரியான மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு வருதா பாருங்க. OneNote பேஜ் இருக்கு இல்லைங்களா? இந்த யாரோ ஒருத்தர் மியூட் பண்ணாம இருக்கீங்க, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்களேன். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 ஸ்கொயர் இந்த 9 ஸ்கொயர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா OneDrive அப்படின்னு வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. OneDriveன்றது கூகுள் டிரைவ் மாதிரி, இது மைக்ரோசாஃப்ட்டுக்கு இருக்கிறது OneDrive. ஓகேங்களா? இது கொடுத்தாச்சு. இது எல்லாமே நமக்கு என்ன ஆகுது உங்களுக்கு தெரியுது பாருங்க. இப்போ நான் டைப் பண்ண டாக்குமெண்ட் கூட உங்களுக்கு இங்க காமிக்கும். சரிங்களா?
இப்போ சேவ் பண்ண டாக்குமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம் இதில் பார்த்துக்கலாம். ரீசெண்ட்ல போனீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ரீசெண்டா என்ன பண்ணீங்களோ அது உங்களுக்கு இங்க காமிக்கும். இதை பாருங்க, இதை ரீசெண்ட்ல போய் எல்லாரும் செக் பண்ணுங்க. ரீசெண்ட்ல பாருங்க. ரைட் சார். இப்போ எப்போ ஓபன் பண்ணீங்க, எப்போ மாடிஃபை பண்ணீங்க, என்ன லொகேஷன், எவ்வளவு சைஸ் இந்த ஃபைல் அப்படின்றதும் நீங்க என்ன பண்ணலாம் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னுடைய ஃபைல்ஸ்னு பாத்தீங்கன்னா நான் ஒன் நோட்லயே உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஸ்டாண்டர்ட் 4 இங்கிலீஷ். இந்த மாதிரி என்னுடைய வகுப்பு டேர்ம் 1க்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்டும் நான் ஆன்லைன்ல ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க. நிறைய டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டாக்குமெண்ட்டோட லிங்க் இப்போ டிரைவ் லிங்க் எப்படி நம்ம கூகுள் டிரைவ்ல இருந்து லிங்க் ஷேர் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், இங்க ஒரு 3 டாட் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணி ப்ரிவியூ பார்க்கலாம், ஒன் நோட்ல ஓபன் பண்ணலாம், ஆன்லைன் ஒன் நோட்ல ஓபன் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், மூவ் பண்ணலாம். சரிங்களா? இதை நீங்க எம்பெட் கூட பண்ணலாம். சரிங்களா? இது எம்பெட்னா என்ன? இது வந்து ஸ்வேன்னு ஒரு டாபிக் இருக்கு. அப்ப வரும்போது இந்த எம்பெட்ன்றது என்னன்னு உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொல்றேன். இப்போதைக்கு நீங்க ஷேர் பண்றதுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த டிரைவ்ல வந்து நீங்க பண்றதெல்லாம் சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸ்பேஸ் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல லெஃப்ட் சைட்ல பாருங்க 5 GB உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. 5 GB வரையும் நீங்க டேட்டாஸ் இதுல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு மேல ஐகான்ஸ் வரும் பாருங்க. இது கிளிக் பண்றீங்க, ஓபன், ஷேர், ரிமூவ், மூவ் டு அப்படின்னா ஒரு ஃபோல்டருக்கு நீங்க மூவ் பண்ணிக்கலாம். காப்பி டுனா இன்னொரு காப்பி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்றது, இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கேட்டாங்க, சார் இந்த டாக்குமெண்ட் மை டாக்குமெண்ட் சேவ் ஆயிடுச்சு சார், நான் ரீநேம் பண்ண போறேன்னா இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், இந்த டாக்குமெண்ட்டை ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை போயிட்டு நான் என்ன பண்றேன், ரீநேம் பண்ணிட்டு வேற நேம், ரீநேம் கோபிநாத்னு டைப் பண்றேன்னு வச்சுங்க. ஓகே, சேவ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க ரீநேம் ஆயிடுச்சுங்களா? ரைட், ஓகே. இந்த மாதிரி ரீநேம் பண்ணிக்கலாம். That is the introduction to Microsoft class and OneNote, OneDrive and Immersive Reader. You can practice and create one notebook and share the link and use the Immersive Reader. This is the project assignment to be given for today. After this session ending, you will receive one mail address. You will receive one mail. இந்த மெயில்ல வந்து உங்களுக்கு இன்னைக்கு என்ன அசைன்மெண்ட், ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட், அதாவது ஒரு ஒன் நோட் கிரியேட் பண்ணணும். இந்த ஒன் நோட் கிரியேட் பண்ண உடனே அதை டிரைவ்ல போயிட்டு லிங்க் எனக்கு ஷேர் பண்ணணும். இதுதான் இன்னையோட அசைன்மெண்ட். நீங்க என்ன பண்ணுங்க, இதை எனக்கு இன்னைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுங்க. இன்னைக்கு செஷனுடைய ரெடீம் கோடு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எல்லாரும் இந்த ரெடீம் கோட் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான வீடியோஸ் நான் டெய்லி ஷேர் பண்றேன். நேற்று ககூட்டுது ஒரு சம் ஆஃப் த டீச்சர்ஸ் வந்து ஏதாவது ரெடீம் பண்ணலை. ஸோ அதனால உங்களுக்கு ரெடீம் பண்ணலைன்னா நான் வீடியோ ஷேர் பண்றேன். ஸோ கைண்ட்லி லேர்ன் டு ரெடீம், பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் நீங்க எல்லாருமே என்ன மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறவங்களா மாற போறீங்க. ஸோ அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ மைக்ரோசாஃப்ட்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா we can use, you become a trainer, you can learn these things. அந்த அச்சீவ்மெண்ட் கோடுன்னு இருக்கும் உங்க ப்ரொஃபைல்ல, அதுல கிளிக் பண்ணா ரெடீம் ஆக போகுது. தட்ஸ் ஆல். அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ட்னா என்ன, நீங்க வந்து எம்ஐ எக்ஸ்பர்ட் அடுத்த வருஷம் ஜூலை மந்த்துக்குள்ள நீங்க எல்லாரும் எம்ஐ எக்ஸ்பர்ட்டுக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணணும். நம்ம செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணவங்க எல்லாருமே we will become a MIE expert. That is the main aim I am organizing this one. எல்லாருமே என்ன பண்ணணும், எக்ஸ்பர்ட்டா மாறிடணும். எல்லாருமே இந்த மைக்ரோசாஃப்ட் டூல்ஸை யூஸ் பண்ணலாம். நிறைய டூல்ஸ் நம்ம சொல்றோம், நம்ம மைக்ரோசாஃப்ட் வச்சு என்ன பண்றோம், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு. ஆனா எல்லா ஆஃபீஸ்லயும் எல்லா ஒர்க்லயும் நம்ம அதிகமா மைக்ரோசாஃப்ட் தான் யூஸ் பண்றோம். சம் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணுன்ற பதில யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட், இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ்? உங்களுக்கு வந்து இப்போ மெயில் ஒன்று வரும். அந்த மெயில்ல
இதுக்கு முன்னாடி செஷன்ஸ்ல இருக்கிற ரெடீம் கோடும் உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். நீங்க ரெடீம் பண்ணாம இருந்தீங்கன்னா ரெடீம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு செஷனோட மெயில் உங்களுக்கு டுட்டோரியல் 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த 4 செஷனோட டுட்டோரியலும் உங்களுக்கு மெயில் அட்ரஸ்ல வரும். நீங்க ஓபன் பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ். நாளைக்கு செஷன்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். இஃப் யூ நீட் டவுட்ஸ் இருந்தா பார்க்கலாம், இல்லனா நீங்க லீவ் ஆயிக்கலாம். கேளுங்க மேம். வணக்கம் சார். You will shortly receive one mail address. You will receive one mail to your registration mail. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மெயிலுக்கு கண்டிப்பா ஒரு மெயில் வரும். அதுல நம்ம 4 செஷன்ஸ்னுடைய ரெடீம் கோட்ஸ், அந்த 4 செஷனையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற டுட்டோரியல், அப்புறம் இந்த செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா டீச்சர்ஸினுடைய ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு யூடியூப்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க அதை வந்த உடனே ரெடீம் பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்கிரிப்டை என்ன பண்ணுங்க, உங்களுடைய டிரைவ்ல சேவ் பண்ணிக்கணும். நீங்க டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃபைல் வரும். இதுல அப்லோட் பண்றது நான் சொல்றேன் பாருங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இல்ல மைல் ஃபைல்ஸ்னு கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை என்ன பண்ணுங்க, இப்ப நாங்க இருக்கு இதுல வச்சிருக்கேன், இதுதான் அக்கௌண்ட். வியூ டிரான்ஸ்கிரிப்ட்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் டிரான்ஸ்கிரிப்ட். 2 மினிட்ஸ் ஒன்லி. இங்க என்ன ஆகுது பாருங்க, இவ்வளவு கோர்சஸ் முடிச்சிருக்கேன்னா இவ்வளவு கோர்சஸும் நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? 49 பேஜஸ் இருக்கு மொத்தம் முடிச்ச கோர்சஸ். இப்ப இது டவுன்லோடு ஆயிடுச்சு. சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், டிரைவுக்கு வரேன். இதுல பாருங்க அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, பாத்தீங்களா? தெரியுதா பாருங்க எல்லாருக்கும்? எல்லாருக்கும் தெரியுதுங்களா? தெரியுது சார். இந்த அப்லோட்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க. இதுல நீங்க 2 டைப்ஸ் அப்லோட் பண்ணலாம். ஃபைல்னு ஒன்னு அப்லோட் இருக்கு, ஃபோல்டர்னு ஒரு அப்லோட் இருக்கு. ஒரு ஃபோல்டரே நீங்க என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். இல்ல ஃபைல் அப்லோட் பண்றதுன்னா ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல்ன்றதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ற டிரான்ஸ்கிரிப்ட்னு இருக்கும். செஷன் அட்டெண்ட் பண்ணா கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. கைண்ட்லி கோஆபரேட் ப்ளீஸ். இதுல என்ன பண்றேன்னா, நான் டவுன்லோட்ஸ்ல போய் பாக்குறேன். டவுன்லோட்ஸ்ல நான் ரீசெண்டா டவுன்லோட் ஆன ஃபைல் டவுன்லோட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்க டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் இங்க வரும். இதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இமேஜே எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்கிரீன்ஷாட்டே எடுக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஓபன் கொடுத்தோம்னா அந்த ஃபைல் என்ன ஆகும், அப்லோடு. இங்க சைட்ல பாருங்க, இங்க பாருங்க தெரியுதுங்களா, என்னோட ஹேண்ட் சிம்பிள் பாருங்க, லோடிங்னு வருதா, ஷோ ப்ரோக்ரஸ் கொடுத்த உடனே என்ன ஆகும், அப்லோட் ஆயிடும். இது முடிஞ்ச உடனே அப்லோடட் 1 item to my files அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இதில் நீங்க என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிக்கலாம். நான் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இங்க வந்திருக்கு பாருங்க கீழே, புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண டிரான்ஸ்கிரிப்ட் இங்க வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஒன் நோட்டை இந்த மாதிரி அப்லோட் பண்ணி டிரைவ்ஸ்ல வச்சுக்கலாம். அப்படி இல்லை சார், நான் ஆஃபீஸ்ல ஒரு எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் பண்ணேன், யூஸ் பண்ணேன், அதை என்ன பண்ணலாம், நீங்க இதுல அப்லோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து ஒன் டிரைவ்ல சேவ் பண்ணி, நம்ம எப்படி கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஒன் டிரைவ்லயும் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே டீச்சர்ஸ், டுடே செஷன் இஸ் ஓவர். இஃப் யூ நீட் டவுட்ஸ் please ask me in email address and also my WhatsApp number. Kindly redeem the code after the session is over. Okay, thank you. Any doubts in the கேளுங்க. சார் ஹலோ. சொல்லுங்க மேம். சார் இது நான் போன்ல தான் இது பண்றேன், ஆனா இது லேப்டாப் இருந்தா தான் யூஸா இருக்குமா எப்படி? எனக்கு நீங்க பேசிட்டு இருக்கப்பே இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. ஓகே மேம், அதுதான் வந்து இப்ப செஷன் அட்டெண்ட் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்களா? செஷன் அட்டெண்ட் முடிஞ்ச அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, போன்லயே இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இப்போ நேத்து நீங்க நடத்தின அந்த கஹூத் அதுக்கும் இந்த இதுக்கும் டிஃபரெண்டா இல்ல? அதுவும் கஹூத்ன்றது ஒரு கேமுங்க, அது வேற. இது வந்து நம்ம டாக்குமெண்ட் சம்பந்தமா நம்ம எடிட் பண்றதுக்கு, ஸ்டூடெண்ட்டை படிக்க வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். நிறைய இருக்கு, நம்ம யூஸ் பண்றதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நம்ம எது வேணுமோ அதை பயன்படுத்திக்கலாம். அப்ப இதுக்கு பேசிக்கா நல்ல கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சாதான் இது பண்ண முடியுமா? இல்ல கொஞ்ச நேரம் பார்த்ததுனால அவ்வளவு புரியல.
இல்ல இல்ல நீங்க செஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒண்ணுமே இல்ல, கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி காப்பி பேஸ்ட் தெரிஞ்சாலே நீங்க இத பண்ணலாம். நீங்க இத மொபைல்ல பண்ணுங்க, பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரொம்ப சிம்பிள். முடியாததே எதுவும் கிடையாதுங்க. முடியாததே எதுவும் கிடையாது. ஈஸியா பண்ணலாம். ஓகே சார். ஓகே மேம், தேங்க் யூ. சார் வேற எதனா டவுட்ஸ் இருந்தா கேட்கலாங்க. சார் இந்த மேக்ஸ் சிங்கிள் மேம் சொல்லுங்க. சார் அந்த பிடிஎஃப் ஃபைல்ல நம்ம தமிழ் இது காப்பி பண்ணோம்னா ஃபாண்ட் மாறி பிடிஎஃப்ல இருந்து நீங்க காப்பி பண்ண கூடாது, நீங்க டைப் பண்ணனும். டைப் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். நீங்க பிடிஎஃப்ல இருந்து காப்பி பண்ணீங்கன்னா 10ஆம் கிளாஸ் புக் 11ஆம் கிளாஸ் புக்ல இருந்து நீங்க காப்பி பண்ணி போடலாம். ஆனா 8ஆம் கிளாஸ் புக் வரையும் நீங்களால காப்பி பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்காது. அதான் மாறிடுது இல்ல சார், ஃபாண்டே மாறி. ஆமா ஆமா, நீங்க அதுல யூஸ் பண்ண முடியாதுங்க, அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே சார், ஓகே. நீங்க டைப் பண்ணுங்க. இந்த டைப் பண்றதுக்கான டுட்டோரியல் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். என் டுட்டோரியல் சேனல்லே இருக்குது. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல வந்து உங்களுக்கு தேவையான எல்லா ஐசிடி டூல்ஸுமே அதுல இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க் யூ சார். ஓகே மேம், தேங்க் யூ. யாரனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சார் அந்த மேக்ஸ் சிம்பிளுக்கு ஒரு அப்ளிகேஷன் சொன்னீங்கல்ல சார், டவுன்லோட் பண்ணனும், அது என்ன அப்ளிகேஷன் சார்? சார் ஒரு நிமிஷம் நான் ஷேர் பண்றேன் பாருங்க. ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. எஸ் சார். எஸ் சார். ரைட். இதுல என்ன பண்ணுங்க, இப்போ ஒன் நோட்னு இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல ஒன் நோட் கிளிக் பண்ணிட்டீங்களா? இந்த பேஜ் ஓபன் ஆகுதா சார்? ஓபன் ஆகுதா பாத்தீங்களா? சொல்லுங்க சார், நான் நோட் பண்ணிக்கிறேன் சார், அப்புறமா நான் ஓபன் பண்ணிக்கிறேன் சார். ரைட். இந்த ஒன் நோட் பேஜ்ல நீங்க ஓபன் பண்ண உடனே ரைட் ஹேண்ட் சைடுல உங்க நேம் வரும், அதுக்கு பக்கத்துலயே ஃபீட்பேக் வரும், அதுக்கு பக்கத்துல டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். சரி சார். ஓகேங்களா? பாருங்க, நேம் உங்களுடைய அக்கவுண்ட் நேம், அதுக்கு பக்கத்துல ஃபீட்பேக், அதுக்கு பக்கத்துல டவுன்லோட். நான் இப்ப காமிக்கிறது தெரியுதுங்களா? ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? சார் மைக்ரோசாஃப்ட் பிரைவசி ஸ்டேட்மென்ட் அது மட்டும் தான் சார் தெரியுது. நான் இந்த ஸ்கிரீன் தானே ஷேர் பண்ணிருக்கேன். பாருங்க, இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா பாருங்க. தெரியும், ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? ஸ்கிரீன் தெரியுது சார். தென்னஸ் சார், ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? வருதுப்பா. அதான் ஷேர் ஆகலன்னு சொல்றாங்களே. வருது சார், வருது சார், வருது. ரைட் சார். இதுல பாருங்க, இந்த நேம் பக்கத்துல ஃபீட்பேக் அண்ட் பக்கத்துல பாருங்க ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய டெஸ்க்டாப்ல யூஸ் பண்றதான ஒரு ஆப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இங்க பாருங்க, கேக்குதா பாருங்க. இந்த ஆபீஸ் செட்டப்னு ஒரு டவுன்லோட் வரும், நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆபீஸ் செட்டப்பா சார்? ஆமா, இதை டவுன்லோட் பண்ணி உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நீங்க OneDrive யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த டிராயிங் ஆப்ஷன் வரும். மேக்ஸ் டூல், அதாவது நம்ம எழுதுனாலே வருது இல்லைங்களா, அதை நீங்க மாத்திக்கலாம். சரி சார், ஓகே சார். ஓகே, வேற என்ன டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இந்த டிராயிங் ஆப்ஷனுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஆட்டோ ஜூமே வந்துட்டு இருந்துச்சு சார். நெக்ஸ்ட் இதை நம்ம பண்ண விட மாட்டேங்குச்சு. அப்படிங்களா? நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சார், ஓகே சார். ஓகே மேம், தேங்க் யூ. அப்புறம் அடுத்தது வேற என்ன சந்தேகம் இருந்தா கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் ரெடீம் கோட்ல பண்ண உடனே அந்த வியூ டிரான்ஸ்கிரிப்ட்ல போய் சேவ் ஆயிடுது சார், அது மட்டும் தானே சார்? உங்களை மாதிரி சிம்பிள்லாம் வராதா சார்? சொல்றேன் சார். அதுக்கான கோர்ஸ் இப்போ அனுப்புற மெயில்ல உங்களுக்கு பிராக்டிஸ் கோர்ஸ் ஒரு லேர்னிங் பார்த்து நான் அனுப்பியிருக்கேன். அதை முடிச்ச உடனே உங்களுக்கு அதனோட கோர்ஸ் வரும். சரிங்களா? நான் அனுப்புற கோர்ஸ் நான் வந்து பண்றத வந்து நீங்க ரெடீம் பண்ணாலே பண்ணா உங்க கோர்ஸை நான் பண்ண மாதிரி. ஓகே 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 சார், புரியுது சார், புரியுது. சரிங்களா? நான் என்ன செய்யறேன்னா உங்களை செய்ய வைக்கிறேன், அதுதான் நான் ட்ரைனிங் தரேன். சரிங்களா? ஓகே சார், ஓகே. ஓகே, தேங்க்ஸ். வேற எதனா டவுட்ஸ் இருந்தா வந்து செஷன் எண்ட் பண்ணிடலாங்களா? சார் சொல்லுங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் நேத்து நான் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணல.
சரிங்க அதுக்குள்ள சார். வீடியோவும் அந்த ரெடீம் கோடும் எனக்கு தெரியாது. அது கொஞ்சம் சென்ட் பண்ண முடியுமா? மெயில்ல பார்க்கலாமா? மெயில்லே உங்களுக்கு எல்லாவோடைய 4 செஷனுடைய வீடியோ, 4 செஷன் உடைய ரெடின் கோடு, 4 செஷனுக்கு உள்ள பிராக்டிஸ் அசைன்மெண்ட்ஸ், 4 செஷனுக்கு உரிய ஃபீட்பேக் ஃபார்ம் எல்லாமே நான் ஷேர் பண்றேன். ஏன்னு சொன்னா ஒருத்தருக்கு இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கும், ஒரு சில மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சில நேரம் பண்ணாம இருந்திருப்பாங்க. இந்த கோர்ஸுக்கு எப்படி லாகின் பண்ணணும், எப்படி ரெடீம் பண்ணணும், அதுக்கான வீடியோஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கைண்ட்லி அதாவது மெயில்ல வந்து கொஞ்சம் அப்டேட் ஆயிருங்க. ஏன்னா நான் வாட்ஸ்அப்ல வந்து யாருக்கும் மெசேஜ் அனுப்புறது இல்ல. நீங்க எனக்கு வேணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் டவுட்ஸ் நீங்க கேட் பண்ணிக்கோங்க. என் நம்பர் சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜஸ் ரிசீவ் ஆகும் ஆல்ரெடி. உங்க வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டிஸ்ட்ரிக்ட் அண்ட் நேம் மட்டும் சென்ட் பண்ணி விடுங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே மேம். தேங்க்யூ. எனி அதர் டவுட்ஸ்? செஷன் எண்ட் பண்ணிக்கலாமா? யாருன்னா டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. தென்னஸ் சார் இருக்கீங்களா? இருக்கும்பா. ரைட் பா. ஓகே ஓகே. இருந்த ஒரு தைரியம் தான்பா. அது ஒண்ணும் இல்ல. சரி, நீ நானும் முன்னோட்டுக்குள்ள எல்லாம் போனது இல்ல. ஓகே சார். ஓகே. கிளாஸ் முடிச்சிடு. ஓகே சார். செஷன் எல்லாரும் அவங்கவுங்கள செஷனை விட்டு லீவ் பண்ணிக்கோங்க. என் செஷன் கொடுங்க. அவங்களுக்கு எல்லாரும் லீவ் ஆயிடும். நாளைக்கு ஒரு 11:30க்கு என்ன பண்ணுங்க, இங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் கேக்குறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்தாங்கன்னா கூட ஒரு 10 நிமிஷம் அவங்க சொல்லிடலாம். இப்ப டைமிங் அதிகமாகி போகுது. 2 மணி கட் ஆயிடுதா? ஆமா சார். ஆமா சார். டவுட்ஸ்லாம் வந்தவங்க அவங்க சீக்கிரமா வந்துட்டாங்கன்னா சீக்கிரமா முன்னாடியே டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஏன்னா இப்ப டைம் ஆகுதுன்னா மெசேஜ் போடுறேன் சார். கடைசியில வந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க. லீவு. ஆமா சார். ஆமா. நான் இன்னைக்கு மெசேஜ்லயே போட்டுறேன். மெயில் அனுப்பும்போது டவுட் இருக்கிறவங்க ஒரு 11 மணிக்கே கிளம்பி பண்றீங்கன்னு சொல்லிடுறேன். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடு. அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஈஸியா இருக்கும். ஆமா சார். ஆமா சார். இன்னைக்கு தான் யோசிச்சேன். அதனால தான் இன்னைக்கு 11:30க்கே கனெக்ட் பண்ணேன். அதுதான் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு டவுட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து பிஃபோரா வந்துட்டாங்கன்னா சில டவுட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ. சில பேர் செய்யறவங்களுக்கு வந்து இங்க ரொம்ப டைம் எடுக்குது. அதனால கொஞ்சம் எல்லாரும் என் செஷன் கொடுங்க. எல்லாரும் லீவ் வரதுனா லீவ் ஆயிடுங்க. டவுட்ஸ் இருக்கிறவங்க மட்டும் இருங்க. இல்லைன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டுங்களா? உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகும். ரெடீம் பண்ணிட்டு டிரான்ஸ்கிரிப்ட் ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஒன்னும் இஷ்யூஸ் இல்ல. Faisal Fayaz, welcome to our class. நீங்களே என் செஷன் கொடுங்க. உங்களுக்கு இந்த செஷன்ல இருந்து எண்ட் ஆயிடும். நாளைக்கு 11:30க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் நந்தி கோபால் சார், ராய் சார். Sir, are you online, sir? Yes, sir. Yes, sir. Yes, sir. You are asking one doubt in Kahoot. No, sir. Kahoot, we practice the pin in your mobile, sir. Don't use desktop. If you note the pin and practice in your mobile, you can get certificate to your mobile. Sir, I have tried in laptop. No, sir. Don't use laptop for challenges like this. You can try in login in Kahoot mobile application and use the challenges pin and play the challenge. After the challenge, you will receive a mail address what you sign in the Kahoot. Okay, sir. Thank you, sir. After you complete, immediately you receive the certificate. Don't wait for 8 days. Oh, okay, sir. Thank you, sir. Okay, kindly use mobile application to play challenges. Thank you, sir. Sir, mobile application names Kahoot. I search Play Store Kahoot. Kahoot is available for Android user and also available for Apple users.
Okay, sir. Okay, sir. Thank you, Kindly sir. install and get certificate and share with us, sir. Okay, sir. Thank you, sir. Thank you. Welcome, sir. Thank you, sir. I will remove one by one. Meet you in the next meeting. Thank you for coming. Thank you. Stay tuned for mail updates. Thank you.